இங்க 2 பேர் தெரியாம காட்டுவாசிங்க கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய புலி ஒண்ணு இவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்ததுமே கையில அவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலுமே காட்டுவாசிங்களே பயந்து போய் பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா அதோட சைஸ் ஒரு ஆளை விட ஹைட்டா இருக்கு. ஆனா இவன் மட்டும் அங்க இருந்து நகராம தைரியமா உட்கார்ந்திருக்கான். அந்த புலியும் இவனை கடிக்கிற மாதிரியே பக்கத்துல வருது. இங்க இருக்கிற எல்லா காட்டுவாசிங்களுமே இவனை கடிச்சுதான் சாப்பிட போகுதுன்னு பாக்குறாங்க. ஆனா இவன் அந்த புலி அவ்வளவு க்ளோஸா வந்தாலுமே பயப்படாம என்ன மறந்துட்டியா, நான் தான் உன் உயிரை காப்பாத்தினேன்னு சொல்றான். இவன் அப்படி சொன்னதுமே இவனை தாண்டி அந்த காட்டுவாசிங்க கிட்ட போயிட்டு ஒரு சவுண்ட கொடுத்துட்டு இவங்களை பயமுறுத்திட்டு அங்க இருந்து போயிடுது. இத பார்த்ததும் காட்டுவாசிங்களே ஆடி போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, முதல் நாள் நைட்டு ஒரு பெரிய குழிக்குள்ள இவன் தெரியாம விழுந்துடுறான். பார்த்தா அந்த குழிக்குள்ள இந்த புலியை ட்ராப் பண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த குழியில பேஞ்சிட்டு இருக்கிற மழை தண்ணியில இந்த புலி மூழ்கி சாகர நிலைமையில இருக்கு. சோ உடனே இவன் அந்த ட்ராப்பை திறந்து விட்டு இந்த புலியை காப்பாத்தி விட்டுறான். இப்ப இந்த புலிகிட்ட இவன் பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் யாருன்னே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவனோட அப்பாவும் இந்த காட்டுவாசியோட தலைவனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி என் பையன் வருவான்னு சொல்லிட்டு போனதா ஒரு டிராயிங்கை காட்டுறாங்க. பார்த்தா இங்க நடந்த கதையை முன்னாடியே இவங்க அப்பா வரைஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு.